ஹாய் ஒருவன், தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். என்னாச்சு ஐயா? இல்லையே காணமா. எந்த ஊர் ஐயா? எந்த ஊர் ஐயா? எந்த ஊர்? ராமநாதபுரமா? எப்போ வந்தீங்க இங்க? என்ன ஐயா? ஒரு வாரம் ஆச்சா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு வந்திருக்காங்க தாத்தாவோட ஃபேமிலி. வந்த இடத்துல தாத்தா விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. தெரியாமலாம் விட்டுட்டு போகல, தெரிஞ்சதை இவங்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. தாத்தா ஒரு வாரமாக சாப்பிடாம அழுதுட்டுருக்காங்க. இவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. நம்ம பெற்றவங்கள ஏதோ ஒரு ஊரில் தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வருதுன்னே தெரியல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற நம்மளை வளர்க்க நம்ம அப்பா அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏதோ ஒரு இடத்துல தன்னந்தனியாக தவிக்க விட்டு போகிறது எந்த மாதிரி மனசுனே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம பெத்த பிள்ளை நம்மளை இப்படி எங்கேயோ ஒரு தெரியாத ஒரு இடத்த விட்டுட்டு போதே அப்படின்றப்ப அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி விட்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸை விட்டுட்டு வரோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள ஒரு இடத்துல விட்டுட்டு வருவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ தயவு செஞ்சு யாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்களுமே நம்மளுக்கு குழந்த மாதிரி தான். ஸோ நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பாரமாக இருக்காங்க, வயசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க. எதுவும் தெரியாத ஒரு இடத்துல தன்னந்தனியாக தவிக்கும் போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இது நமக்கு இப்போ புரியாது. நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ணும்போது தான் அந்த வலி நம்மளால் உணர முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ்.